கொஞ்ச காலமாவே வந்து பிஜேபியின் ஆள் தானே. இப்ப என்ன உங்களுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது பிணக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டுதோ? என்ன நடந்தது? ஆ? நீங்க தானே ஒரு நிலாவ காட்டுறேன்னு சொல்லி, நிலாவ கூட்டிக் கொண்டு போய் இந்த நிலாவ காட்டி பிள்ளைக்கு சோறு சேர்த்துற மாதிரி மோடியும் பிஜேபியும் அறிமுகப்படுத்தி விட்டீங்களே லண்டன்லேருந்து வந்த அந்த குழு. அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களே? ஐயா பல விஷயம் தெரியும் ஐயா. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, காசி ஆனந்தனையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த மேடையிலே நிற்கிறீங்க. அந்த மேடையில் நின்று கொண்டு பிஜேபியினுடைய ஆதரவோடு நான் தமிழகத்தை பிடிக்க போகிறோம், வெல்ல போகிறோன்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் நாட்டில் ஒரு பைத்தியம் ஒன்று இருக்குது, மரவம்பல சச்சிதானந்தன் சொல்லி, அது எனக்கு பக்கத்தூர் தான். அந்த கலெக்டரை உசுப்பேற்றி விட்டு நான் இந்து தமிழத்தை உருவாக்க போகிறேன்னு சொல்லி அந்த ஆளை உசுப்பேற்றி விட்டு அங்கே ஒரு விஷயத்தை செய்து பார்த்தீங்க. அதனூடாக ஈழத்தில் வந்து தலைவற்ற காலத்துக்கு பிறகு இந்த மத பிரச்சனை எதுவுமே கிடையாது. மதத்துக்கு இடையிலான எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை அந்த மரவம்பல சச்சிதானந்தம் முயற்சி செய்து பார்த்தது. அந்த கிளாடி அது வந்து எங்களோட மக்கள்கிட்ட எடுபடையில் வெற்றி எடுக்கல. அவரை துரத்தி அடித்து அங்கனேக கோடிக்குள்ளே படுக்க வச்சுட்டாங்க. சரியா? அது மட்டுமா, நீங்கள் எத்தனை விஷயங்களில் வந்து தடமாறுறீங்க அப்படின்றத திருப்ப உங்கள்கிட்ட சொல்கிறோம். நீங்களும் பாஜகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்ட நீங்கள். என்ன திட்டம்னு சொன்னால், இலங்கையில் வந்து பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து நீடிக்கப்பட வேணும். இந்தியாவில் வந்து எமது அமைப்புக்கான தடை தொடர்ச்சியாக நீடிக்கப்பட வேணும். அதற்காக துணை நின்று நீங்களும் தானே அவளோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியாதா?